ஜெயச்சந்திரன் கிராண்ட் ஓபனிங் கீழ்கட்டளை நீர்மாடிப்பாக்கம். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியல் நகர்வுகள் ஒவ்வொன்றா ஆரம்பமாயிருச்சு. டெல்லியிலேருந்து ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடப்படுது. அதே சமயம் நிதானமா அவுட் ஆகாம விளையாடணும்னு நினைக்கிறாரு சிஎம் ஸ்டாலின். சரி, முதல்ல ஸ்கெட்சிலேருந்து ஆரம்பிப்போம். டெல்லியிலிருந்து நேற்று வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிரதமர் மோடி என்னை அனுப்புனாருங்க, நாங்கள் வந்து பார்த்து ஆறுதல் சொன்னோம், நிதி உதவி கொடுத்தோம், யார் மேலையும் குறை சொல்றதுக்கு நாங்கள் வரலை அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யலைங்க, அரசின் விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கரூர் துயரத்துக்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னன்னு மக்களுக்கு உண்மை நிலை தெரியணும் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜயுடைய தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுனாவும் சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாரு. இதே போல பாஜகவும் பல உயிர்களை காவு வாங்கிய கொடூரத்தின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றுறதுல ஆளும் அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு? எதுக்காக அவசரமா ஒரு தனிநபர் விசாரணை குழுவை நியமிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. ஆக அதிமுக, பாஜக, தாவேகா இந்த மூன்றுமே ஒரே குரல்ல ஒரே புள்ளியில தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நிக்குது. இதுல என்ன தப்பு இருக்கு? சிபிஐ கேட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதானே ஆளும் கட்சி. இதெல்லாம் சகஜம்தானங்க. அரசியல் கட்சிகள் இப்படி கேட்க தானே செய்வாங்க. சரிதான், எதிர்கட்சிகள்னா இப்படி கோரிக்கை வைக்கிறது சகஜம்தான். அதே நேரத்துல கரூர் சம்பவத்தை முன்வச்சு உள்ளூர் முதல் டெல்லி வரையிலான பாஜக தன்னிச்சையா முன்வந்து விஜய் பக்கம் நிக்குது. அங்கதான் நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. தாவேகாவுக்காக நீதி கேட்டு பாஜகவே நீதிமன்ற படிகள் ஏறுறது. சென்னை ஹைகோர்ட்ல பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் முதல்ல கேஸ் போட முயற்சி பண்ணாங்க. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஹேமமாலினி தலைமையில ஒரு உண்மை கண்டறியும் குழுவையும் அனுப்பி வச்சிருக்கு. அப்படியே பாஜகவுடைய ஒவ்வொரு தலைவரும் பாத்தீங்கன்னா விஜய்க்காக ரொம்பவே மெனக்கெட்டு பேசுறாங்க. ஆக அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் தாவேகா இந்த மூணுமே ஒரே லைன்ல ஃபார்ம் ஆகி இருக்காங்களோங்கிற சந்தேகம் மக்களுக்கு வருது. இது பத்தாதுன்னு டெல்லியில இருந்து அமித்ஷாவும் விடாம விஜய் கிட்ட பேச முயற்சிக்கிறாரு அப்படின்னு நேற்று நாம டிஜிட்டல் திண்ணையில சொல்லியிருந்தோம். விஜய் பேசவே விரும்பலன்னு தான் சொன்னாரு. ஆனா அமித்ஷாவுடன் நெருக்கமாக இருக்கும் ஜுடிஷியல் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் விஜய் தரப்புடன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அப்படி என்னதான் டெல்லி சொல்லுது? டெல்லியோட ஸ்கெட்ச் தான் என்னங்க? இது பற்றி டெல்லி சோர்ஸ்களிடம் நம்ம பேசிய போது பாஜகவை பொறுத்தவரை கரூர் சம்பவத்தை வச்சு எப்படியாவது விஜய வளர்ச்சி போட்டு கூட்டணியில சேர்த்துடணும்னு துடிக்கிறாங்க. அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் தாவேகான்னு திமுகவுக்கு எதிராக ஒரு அணி உருவாகிட்டாலே போதுங்க, தமிழ்நாட்டுல இனி நம்ம ஆட்டம்னு நினைக்குது டெல்லி பாஜக. இது 2029க்கும் நமக்கு கை கொடுக்கும்னு கணக்கு போடுறாங்க. அதே நேரத்துல திமுகவுக்கும் இந்த சம்பவத்தை வச்சு கடுமையா நெருக்கடி தந்து இதுல திட்டமிட்ட சதி இருக்கு அப்படின்னு திமுகவை டேமேஜ் பண்ணிடலாம், ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிடணும்னு ரொம்பவே போராடுது பாஜக. விஜய்க்கு ஏற்கனவே ஒய் பாதுகாப்பு தரப்பட்டிருந்துச்சு. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் பனையூர் வீடு முன்பாக தமிழ்நாடு மாணவர் மன்றத்தினர் போராட்டம் நடத்தினாங்க. இதனால விஜய்க்கு கூடுதலாக சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் டெல்லி முன் வந்திருக்கு. இதுக்காக விஜய் கிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும்னு ரொம்பவும் மெனக்கிடுறாங்க டெல்லி தரப்பு. அப்படி சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள விஜயை கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு வெளியே தான் ஸ்டேட் போலீஸ் இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள நடக்கிறத சிஆர்பிஎஃப் வச்சு கணக்கு பண்ணிடலாம். அதே சமயம் விஜய ஸ்டேட் போலீஸ் நெருங்க முடியாமலும் செஞ்சிடலான்னு நினைக்குது பாஜக மேலிடம். இப்படி ஆபத்தான நேரத்துல விஜய்க்கு உதவிக்கரம் நீட்டி அரவணைச்சிட்டோம்னா தானாவே கூட்டணிக்குள்ள விஜய் வந்துதான் ஆகணும்னு நினைக்குது டெல்லி பாஜக அப்படின்னு இந்த தகவல்கள் நமக்கு வருது. சரி, டெல்லி ஸ்கெட்ச் இப்படி இருக்கு, விஜயோட ஸ்கெட்ச் எப்படி இருக்கு? விஜய் என்ன நினைக்கிறாராம்? விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் எந்த பிடியும் கொடுக்காமல் தான் இதுவரைக்கும் இருக்கிறாங்க. பாஜகவை கடுமையா விமர்சித்தும் கூட பாஜகவோட பி டீம்னு தான் முத்திர குத்துறாங்க, விமர்சிக்கிறாங்க. இப்ப பாஜக கூட்டணிக்கே போயிட்டோம்னா 10-11 அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போயிடுவோம். எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ, எதை கோலா வச்சோமோ அதுவே அடி வாங்கிடும்னு பயப்படுறாராம். அதனாலதான் அமித்ஷா கிட்ட பேசவும் மறுத்து கொண்டே இருக்கிறாராம் விஜய். சரி,
சிஎம் ஸ்டாலினோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இது பற்றி முதல்வரை சுற்றி உள்ளவர்களிடம் நம்ம பேசிய போது சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷன்களையும் அலசி ஆராய்ஞ்சு நிதானமா செய்யணும்னு உறுதியா இருக்கிறாருங்க. 41 பேர் பலியாகி இருக்கிறாங்க. இதுக்கு அரசு நிர்வாக ரீதியாக என்ன செய்யணுமோ அதுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுப்போம். அரசாங்க சைடுலேருந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமலும் நம்ம இருக்கணும். அதையே நாம கட்சி ரீதியாகவும் நமக்கு சாதகமா செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு சொல்றாராம். அதுக்கு தான் நேற்று சிஎம் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணாரு. அதுல கூட எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்துல உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நம்முடைய தமிழ் உறவுகள் அப்படின்னு அழுத்தமாகவே கூறியிருந்தார். திருபுவனம் அஜித் லாக்அப் மரணத்தை சிபிஐக்கு அரசே மாற்றியது போல கரூர் சம்பவத்தையும் சிபிஐயிடம் ஒப்படைக்கலான்னு ஒரு ஆலோசனையும் நடந்துச்சு. அப்படி அரசே சிபிஐ கிட்ட கேஸை ஒப்படைச்சிட்டா எதிர்கட்சிகளுடைய வாயையும் மூடிடலாமே அப்படின்னு ஆலோசனையில சொல்லப்பட்டது. ஆனா அங்கதான் சிஎம் ஸ்டாலின் ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாரு. அவர் வேற கோணத்துல இத பாக்குறாரு. இப்ப நாம கரூர் சம்பவத்தை சிபிஐக்கு கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணை முழுக்க திமுக தான் காரணங்கிற கண்ணோட்டத்திலேயே நம்ம டேமேஜ் பண்ற மாதிரியே கொண்டு போவாங்க அந்த விசாரணையை. அப்போ நாம தான் ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி பரப்புவாங்க. தேர்தல் நேரத்துல செந்தில் பாலாஜி தொடங்கி திமுக நிர்வாகிகளை வம்படியாக விசாரணைக்கு அழைச்சு டென்ஷன் ஆக்குவாங்க. மீடியாவிலையும் இதை ரொம்ப பெருசாக்கிடுவாங்க. அதையும் நம்ம யோசிக்கணும். அதனால நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்வோன்னு நிதானமாக யோசிக்கின்றாராம் சிஎம். கரூர் சம்பவம் என்னவோ மேலோட்டமாக பார்க்க விஜய்க்கு தான் சிக்கல்னு தோணலாம். ஆனா உண்மையிலேயே திமுகவுக்குத்தான் இது அக்னி பரீட்சை மாதிரி. இதுல கொஞ்சம் பிசகினாலும் மீண்டு வருவது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறத சிஎம் ஸ்டாலின் நல்லாவே புரிஞ்சிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அக்னி பரீட்சையில யாரு எப்படி மீண்டு வர போறாங்க என்பதை. ஜெயச்சந்திரன் கிராண்ட் ஓபனிங் கீழ்கட்டளை நீர்மாடிப்பாக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.